إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. மதீனாவிலே தொழில் புரிகின்ற ஒருவர் உம்ரா செய்யும் நோக்கத்துடன் சேர்த்து தனது தொழில் நிமித்தமாக ஜித்தாவிற்கு வருகின்றார். முதலிலே தனது தேவைகளை ஜித்தாவிலே நிறைவேற்றியதன் பிறகு உம்ராவை நிறைவேற்ற விரும்புகின்ற அவர் ஜித்தாவிலேயே இஹ்ராம் அணிந்து கொள்ள முடியுமா அல்லது இஹ்ராம் அணிய வேண்டிய எல்லைகளுக்கு சென்று இஹ்ராம் அணிந்து வர வேண்டுமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. மதீனாவில் இருந்து வருகின்ற ஒருவர் துல் ஹுலைஃபா என்ற இடத்திலே அவர் இஹ்ராம் அணிய வேண்டும். அவ்வாறு இஹ்ராம் அணியாமல் தனது வேறு தேவைகள் இருப்பதால் அவற்றை முடித்துவிட்டு உம்ரா செய்கின்ற நோக்கம் அவருக்கு இருக்கின்றது என்றால் அவர் தனது தேவைகளை முடித்ததன் பிறகு தன்ஈம் என்ற இடம் உட்பட ஏதேனும் ஒரு அவருக்கு இலகுவான மீகாத் என சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு சென்று இஹ்ராம் அணிந்து வர வேண்டும். இந்த இஹ்ராமுடைய எல்லைகளுக்கு உள்ளே வசிப்பவர்கள் போன்று தாம் இருக்கின்ற இடத்திலேயே இவர் இஹ்ராம் அணிய முடியாது. எனவே மதீனாவில் இருந்து 2 நோக்கங்களுக்காக வரக்கூடிய ஒருவர் ஜித்தாவை வந்தடைகின்றார் என்றார். உம்ரா செய்ய வேண்டும் எனும் நோக்கத்தை முதன்மைப்படுத்தி முதலிலே உம்ரா செய்து விடுவதென்றால் அவர் மேலே சொன்னவாறு துல் ஹுலைஃபா என்ற இடத்திலே இஹ்ராம் அணிந்து கொண்டு வந்து முதலிலே உம்ராவை முடித்துவிட்டு தனது வேலைகளை செய்யலாம். அல்லது முதலிலே தனது வேலைகளை முடிக்க வேண்டும், அதன் பிறகுதான் உம்ரா செய்வதென்றால் வேலைகளை முடித்ததன் பிறகு மிக அருகாமையிலுள்ள தன்ஈம் என்ற இடம் அல்லது தனக்கு வசதியான ஏனைய ஏதேனும் ஒரு மீகாத் என்ற எல்லைக்கு சென்று இஹ்ராம் அணிந்து வந்துதான் அவர் தனது உம்ராவை செய்ய வேண்டும்.